நேரத்தில் நீங்கள் கலங்கி போயிருக்கலாம், வேதனையோடு கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், வியாதியோடு. டாக்டர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க, எந்த ஒரு கவலை இருக்கலாம், பண கஷ்டங்கள், விடுதலை இல்லை, சமாதானம் இல்லாமல் சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தரை பலப்படுத்த திட்டம் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது அவங்க ஏதோ பாடணும்னு கடமைக்காக பாடாதபடிக்கு உள்ளத்து நாளத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஆராதித்து விசுவாசத்தோடு தேவனை உள்ளத்திலிருந்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கலங்கும் நேரம் எல்லாம் கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே, கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே, ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே, கூப்பிடும் விடுதலை கொடுக்கிறது. விடுதலை தரு கரங்களை உயர்த்தி யெகோவா ராஃபாவை தொழுது கொள்வோமாக. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். சுமந்து கொண்டே கொண்டே நோய்களை சுமந்து கொண்டே சுகமான
சுகமானே சுகமானே ஆமென் ரட்சகர் தழும்புகளா சுகமானே சுகமானே ரட்சகர் தழும்புகளா. Hallelujah, lift your hands to worship the Lord. உம்மையே நான் நம்புகிறதா, உம்மையே நான் நம்புவதா, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமாண்டவரே, உம்மையே நான் நம்புவதா, நான் அசைக்கப்படுவதில்லை. சகலமும் நன்மைக்கேதுவா. ஆமாண்டவரே, எங்களை நடத்துகிறது. Everything for a good. சகலமும் நன்மைக்கேதுவா. தகப்பன் நடத்துகிறீர். வெகுவாழா சுகம் தரும் தகப்பன் உமக்கே ஸ்தோத்திரம். வெகுவாழா சுகம் தரும் தகப்பன் உமக்கே உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Hallelujah. This morning I'd like to share with you about hope, confidence and faith. இந்த காலை நேரத்தில் நம்பிக்கை, தைரியம், விசுவாசத்தை குறித்து பேச விரும்புகிறேன். Many times in our lives we lose or we lack these three things. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று நன்மையான விஷயங்களையும் இழந்து அல்லது குறைந்து காணப்படுகிறோம். Sometimes we lack hope, sometimes we lack confidence and also faith. சில நேரத்தில் நம்பிக்கை இழக்கிறோம், சில நேரத்தில் தைரியத்தை இழக்கிறோம், சில நேரத்தில் விசுவாசத்தை இழந்துள்ளோம். When things don't go well in our lives. நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நாம் நினைத்தபடி நடக்காத பொழுது இது நடைபெறுகிறது. So I just want to encourage you this morning with this word. இந்த வார்த்தை கொண்டு உங்களை இந்த காலை நேரத்தில் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Turn your Bibles to Micah chapter 7 verse 7. மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வைத்து திருப்பிக் கொள்ளுங்கள். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். I watch in hope for the Lord. நான் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். I wait for God my Savior. My God will hear me. என் தேவனை நோக்கிக் கொண்டிருப்பேன். என் தேவன் எனக்கு கேட்டருளுவார். This is the faith of Micah the prophet. மீகா தீர்க்கதரிசியினுடைய விசுவாசம் இதுதான். Looking to God and seeking His face is kingdom and righteousness. கர்த்தரை நோக்கிக் கொண்டு அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவது. Isaiah says those who wait upon the Lord will not go weary. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். You know, we have to look to God in prayer. ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும். We see what David says in Psalm 34 verse சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் தாவீது என்ன சொல்கிறான் 5ஆம் வசனத்தில்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Hallelujah. Hallelujah. Those who look to Him are radiant. அவரை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நம்மள என்ன செய்யணும்? ஆண்டவர் பார்த்து பிரகாசி. ஆமென். பிரகாசனம் பேர் வச்சுப்பாங்க, பிரகாசமே இருக்காது.
Because we got to keep on praying to God. தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். When you seek the Lord, your face looks so radiant. நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்கள் முகம் பிரகாசிக்கும். And their faces are never covered with shame. அவர்கள் முகங்கள் வெட்கத்தினால் மூடப்படுவதே இல்லை. You see John chapter 11 verse 41. யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். Jesus raised Lazarus from the dead. இயேசு லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். When he prayed, அவர் ஜெபித்த பொழுது Jesus looked up. இயேசு பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தார். Hallelujah. Hallelujah. David says, I look up unto the hills. தாவீது சொல்கிறான், நான் கன்மலையை நோக்கி பார்க்கிறேன். Where does my help come from? எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? My help comes from the Lord. கர்த்தரிடமிருந்து வரும். Because he is the maker of heaven and earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியவரிடமிருந்து வரும். When you look up, நீங்கள் மேலே நோக்கி பார்க்கும் பொழுது you will see a sign of blessing coming. ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை நீங்கள் காண்பீர்கள். Look to God in prayer. ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். John chapter 17 verse 1. யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Jesus said, glorify your son that your son may be glorified. குமாரனை மகிமைப்படுத்தும் உம்முடைய குமாரன் மகிமைப்படும்படியாக. Hallelujah. Hallelujah. Trust in the Lord. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருங்கள். Turn your Bible to 2 Kings chapter 18. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 5. 5ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. Ezekiel trusted in the Lord, the God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை எசேக்கியா ராஜா நம்பினான். There was no one like him among all the kings of Judah. யூதாவின் ராஜாக்களிலே அவனைப் போல் ஒருவனும் கர்த்தரை நம்பியதில்லை. Either before him or after him. அவனுக்கு முந்தியும் இல்லை, அவனுக்கு பிந்தியும் இல்லை. He held fast to the Lord and did not cease to follow him. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். He kept the commands the Lord has given கர்த்தர் Moses. மோசேக்கு கொடுத்த கற்பனைகளை அவன் காத்துக் கொண்டிருந்தான். And the Lord was with him. கர்த்தர் அவனோடு கூட He இருந்தார். was successful in whatever he அவன் undertook. செய்வதில் எல்லாவற்றிலும் அவன் வெற்றியாளனாக இருந்தான். That's the life of Ezekiel. அதுதான் எசேக்கியாவுடைய வாழ்க்கை. He trusted in the Lord. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா He இருந்தான். did not trust in Moses. மோசேவின் மீது நம்பிக்கை He வைக்கவில்லை. did not trust in his forefathers. அவனுடைய முற்பிதாக்கள் மீது நம்பிக்கை He வைக்கவில்லை. did not trust in any man. எந்த மனுஷன் மீதும் நம்பிக்கை Bible வைக்கவில்லை. says Ezekiel trusted in the Lord. எசேக்கியா கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா He இருந்தான். was a God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். There was no one like him among the kings of Judah. யூதாவின் ராஜாக்களிலே அவனைப் போல் ஒருவனும் இல்லை. Job says in Job chapter 13 verse 15. யோபு 13ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களிலே சொல்லுகிறார். Though the Lord slay me, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் yet I will trust him. அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன். Hallelujah. Hallelujah. That kind of trust we should have. அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வேண்டும். No matter what happens in our lives, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, I will trust the Lord. நான் கர்த்தரையே நம்புவேன். David says, I will trust the Lord at all times. எல்லா காலத்திலும் நான் கர்த்தரை நம்புவேன். In Psalm 25 verse 2. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். Hallelujah. Hallelujah. David says, I trust in you, O Lord. உம்மிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரே. And he 25 verse 2, right? Yes. No one whose hope in you will ever be put to shame. உம்மிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. But they will be put to shame who are treacherous without excuse. Sorry. Second verse, right? 25 verse 2, right? Yeah. In you I trust, O my God. உம்மிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். Do not let me be put to shame. நான் வெட்கப்படாதபடிக்கு செய்யும். Or let my enemies triumph over me. என் சத்துருக்கள் என் மீது மேற்கொள்ள விடாது. So David's trust is always in the Lord. தாவீதுடைய நம்பிக்கை எப்பொழுதும் கர்த்தர் மேல் இருந்தது. In Psalm 56 verse 3. சங்கீதம் 56 3ஆம் வசனத்தில். This is a nice verse. அருமையான வசனம். When I am afraid, நான் பயப்படும் பொழுது I will trust in you. நான் உம்மையே நம்புவேன். In God whose word I praise, என் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை in புகழுவேன். God I trust, என் தேவனை நம்பி இருக்கிறேன். I will not be afraid. நான் பயப்பட மாட்டேன். What can mortal man do to me? அழிவுக்குரிய மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Amen. Hallelujah. See, God has not given us a spirit of fear. கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவே இல்லை. David, never said that he will never be afraid. தாவீது சொல்லவில்லை எனக்கு பயமே வராது என்று He சொல்லவில்லை. said, whenever I am afraid, நான் பயப்படும் பொழுதெல்லாம் I will trust the Lord. நான் உம்மையே நம்புவேன். Hallelujah. Hallelujah. We also are getting scared of so many things. Right? நம்மளும் நிறைய விஷயத்தை நினைத்து பயப்படுகிறோம். During that time, trust in the Lord. அந்த நேரத்தில் கர்த்தரை நம்புங்கள். Isaiah chapter 12 verse 1. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Behold, God is my salvation. என் தேவனின் இரட்சிப்பாய் இருக்கிறார். I will trust in him and I will not be afraid. அவரை நான் நம்புவேன், நான் பயப்பட மாட்டேன். Hallelujah. Hallelujah.
So what promises God gives? எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் We are கொடுத்திருக்கிறார். so scared about many things. பல விஷயங்களை நினைத்து பயந்து போயிருக்கிறோம். Scared about our future. எதிர்காலத்தை நினைத்து பயம். Scared about our job. வேலை நினைத்து பயம். Scared about our nation. தேசத்தை நினைத்து பயம். Scared about our own life. சொந்த வாழ்க்கை நினைத்து பயம். Scared about death. சத்ருவோன் பயம். When you trust in the Lord, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கும் பொழுது there's nothing like that. Amen. அதை போல் ஒன்றுமில்லை. There's always a blessing. எப்பொழுதுமே அதில் David ஆசீர்வாதம் says in Psalm 27 verse 1, சங்கீதம் 27 அதிகாரம் the Lord is the light of my salvation. கர்த்தரின் இரட்சிப்பின் வெளிச்சமாய் இருக்கிறார். Whom shall I fear? யாருக்கு நான் பயப்படுவேன்? What can mortal man do? மனுஷன் மாம்சத்துக்குரிய மனுஷன் எனக்கு என்ன The செய்வான்? Lord is the light of our salvation. கர்த்தரின் இரட்சிப்பின் வெளிச்சமாய் You இருக்கிறார். see, that is the confidence. Right? அதுதான் தைரியம் We are பிரியமானவர்களே. so lacking in confidence that we waste our lives by copying others. மற்றவர்களை பார்த்து வாழ்ந்து நாம் தைரியம் இல்லாதவர்களாக வாழ்ந்து When கொண்டிருக்கிறோம். you copy, you will fail. நீங்க மற்றவர்களை பார்த்தால் தோற்று போவீர்கள். Copy அடிச்சு fail ஆனவங்க பாத்தீங்களா ஸ்கூல்ல காலேஜ்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். When you copy, I want to be like that lady. இந்த சகோதரியை போல் நான் இருக்கணும். I want to be look like that man. அந்த சகோதரனை போல் நான் இருக்கணும். I want to do hair like that woman. அவங்கள பார்த்து மாதிரி நான் முடிய கட் பண்ணணும். I want to dress like that woman. இவங்கள பார்த்து நான் Dress காப்பி அடிக்கணும். Copying others. மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்கணும். Why? Because lack of confidence. தைரியம் இல்லை. But you need to discover a genuine inner confidence. உள்ளத்திலிருந்து உள்ளான மனதைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். You see, lack of confidence can destroy a marriage. உங்கள் தைரியம் இல்லாதவர்கள் திருமண வாழ்க்கையை அழித்துக் கொள்வார்கள். Lack of confidence can destroy your ministry. தைரியம் இல்லாதவர்கள் ஊழியத்தை அழிப்பார்கள். Lack of confidence can destroy your job. தைரியம் இல்லாதவர்கள் வேலையை கெடுத்துக் கொள்வார்கள். Confidence means living with faith. தைரியம் என்பது விசுவாசத்தோடு வாழ்வது. It is a relationship of trust in God and yourself. ஆண்டவர் மீதும் உங்கள் மீதும் நம்பிக்கை வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. That produces inner confidence. அது உள்ளான மனதைரியத்தை கொடுக்கிறது. In Matthew chapter 9 verse 29, மத்தேயு 9 அதிகாரம் 21 வசனம். we see Jesus, heals a blind man. இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை He சுகமாக்குகிறார். looks at the blind man and says, "Do you believe that I am able to do this?" உன்னை சுகமாக்க என்னால் கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயே என்று கேட்கிறார். Immediately said, "Yes, Lord." ஆமா ஆண்டவரே என்று சொல்லுகிறார். You see the confidence he had in Christ Jesus. கிறிஸ்துவின் மீது அவன் வைத்திருந்த நம்பிக்கையை பாருங்கள். He did not hesitate. அவனுக்கு தயக்கமே இல்லை. Oh, we are standing before a big God. ஒரு பெரிய தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் What என்று can I அவன் say? யோசித்தான். நான் என்ன சொல்லுவேன்? He did not doubt. அவனுக்கு சந்தேகமெல்லாம் இல்ல. He did not think twice what to do என்ன or what to சொல்லணும் say. 2 தடவை 5 தடவை யோசிக்கல. Immediately he said, "Yes, Lord." அவன் சொன்னான், ஆமா ஆண்டவரே நம்புகிறேன். That's a strong confidence. அதுதான் உறுதியான நம்பிக்கை. Then he touched his eyes and said, அவருடைய கண்களை தொட்டு சொன்னார், "According to your faith will it be done." உன் விசுவாசத்தின்படியே உனக்காகட்டும். Hallelujah. Hallelujah. If you know Jesus is Lord of your life, உங்கள் வாழ்க்கையினுடைய ஆண்டவராக இயேசுவை நீங்கள் you will அறிந்திருப்பீர்களா? have the confidence that your life can be lived without limits. எல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை, மட்டில்லாத வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று You விசுவாசிக்க see, வேண்டும். church, faith is starting out before you know how it is going to come out. விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? முடிவு அறியாததற்கு முன்பதாகவே நம்பிக்கையா இருப்பது. Faith does not demand miracles, விசுவாசம் அற்புதங்களை எதிர்பார்த்து தான் நம்புவேன் என்று but சொல்லாது. it will create an environment where miracles are the only thing that can happen. ஆனால் விசுவாசம் என்ன செய்யும் என்றால் அற்புதம் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கும். If God has given you a vision, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தால், if God has given you a dream, ஒரு கனவை கர்த்தர் கொடுத்திருந்தால் hold on to it. அதை பிடித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. ஹalleluya. He will bring it to pass. அவரே அதை நடத்தி கொடுப்பார். How many believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Hallelujah. ஹalleluya. See, church, never give up. திருச்சபையை சோர்ந்து போய் விட்டு Don't விடாதீர்கள். lose confidence in Christ. தைரியத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே விட்டு Don't விடாதீர்கள். lose your hope in the Lord. கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்து You may விடாதீர்கள். be praying for certain need for many months. பல மாதங்களாக ஒரு தேவைக்காக ஜெபித்துக் Maybe கொண்டிருக்கலாம். praying for certain needs for many years. பல ஆண்டுகளாக ஒரு தேவைக்காக ஜெபித்துக் I கொண்டிருக்கலாம். prayed for 30 years to buy a new PS system. ஒரு PS சிஸ்டம்க்கு 30 வருஷம் ஜெபம் பண்ணேன். The Lord provided. கர்த்தர் கொடுத்தார். Hallelujah. ஹalleluya. It's worth waiting. கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது. Sounds good, huh? நல்லா இருக்குல சவுண்ட்? சொல்லுங்களேன். ரொம்ப சத்தமா இருந்தா குறைச்சிக்கலாம். Amen. ஆமென். Lord is good. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். Lord is worth waiting in God's presence கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது நல்லது. and receive that divine blessing. அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Hold on to your dream and vision. உங்கள் கனவோடு உங்கள் தரிசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Lord will bring all things to pass. கர்த்தர் எல்லாவற்றையும் வைக்க பண்ணுவார். Have faith in God. கர்த்தர் மீது விசுவாசமாய் You இருங்கள். may be surrounded by discouragement, நீங்கள் சோர்ந்து போகிற சூழ்நிலைகளால் சூழ்ந்திருக்கலாம். surrounded by disappointment.
disappointment, despair, ஏமாற்றங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், or defeat or battling a disease, தோல்விகள் அல்லது வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், know that our God is an awesome God. நம்முடைய ஆண்டவர் மிக பயங்கரமானவர் என்று அறிந்து கொள்ளுங்கள். Earth with wisdom and power. அவருடைய ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்கிறவர். He is greater than all your disappointments. உங்களுடைய எல்லா ஏமாற்றங்களை பார்க்கிலும் அவர் பெரியவர். He is greater than all your disease. உங்கள் வியாதிகளை பார்க்கிலும் அவர் He பெரியவர். is greater than all your failures and உங்கள் defeats. தோல்விகள் உங்களுடைய படுதோல்விகளை பார்க்கிலும் அவர் He is பெரியவர். greater than every mountain that you are climbing. நீங்கள் ஏறுகிற எல்லா மலைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். Trust in the Lord. கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருங்கள். Just like David trusted the Lord. தாவீது கர்த்தரை நம்பினது போல David says, I will trust the Lord at all times. எல்லா காலத்திலும் எக்காலத்திலும் கர்த்தரை நம்புவேன். Job says, though you slay me, I will trust யோபு in him. சொல்லுகிறான், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவரை நம்புவேன். You may ask, how do I gain know when I lack confidence? எனக்கு தைரியம் குறைந்திருக்கிறது என்பதை நான் எப்படி கண்டுபிடிப்பது? When you refuse to act upon your solutions to problems, பிரச்சனை வரும்பொழுது தீர்வை நோக்கி நகராமல் இருப்பீர்களானால் you immediately fear responsibility. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு எப்பொழுதுமே பயமா இருக்குமானால் And you won't accept the challenge, right? சவால்கள் எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இல்லாமல் இருக்குமானால் Complaining about everything. எல்லாவற்றையும் குறை சொல்லிக் கொண்டே Or இருப்பீர்களானால் you blame others. மற்றவர்களை பழி சொல்லிக் கொண்டே இருப்பீர்களானால் You blame on your husband or wife and உங்கள் children. கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை குறை சொல்லிக் கொண்டே Or இருப்பீர்களானால் you blame on some believers at church. திருச்சபையினுடைய விசுவாசிகளை குறை சொல்வது, When success does not come, வெற்றி வராத பொழுது immediately we don't take the responsibility. உடனே அதற்கான பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ளாமல் We இருப்போம். don't want to take the challenges. சவால்களை எதிர்கொள்கிற மனநிலை இல்லாமல் இருப்போம். But instead we complain or blame others. அதுக்கு பதிலாக குறை சொல்ல ஆரம்பித்து விடுவோம், And we- பிறர் மீது பழியை சுமத்த ஆரம்பித்து We விடுவோம். quickly toss and go into a room and put a towel over our head and sit and உடனே cry. வீடு அறையை சாத்தி கொண்டு தலைமையில துண்டு போட்டு இருட்டறையில் அமர்ந்து கொண்டிருப்போம். It's time to turn your life around. உங்க வாழ்க்கையை திருப்பி போடுகிற தருணம் இது. Hallelujah. ஹalleluya. Jesus said, do not worry. இயேசு சொன்னார், கவலைப்படாதீர்கள். How many are worrying? எத்தனை பேர் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? People are worrying, oh, I'm not getting married. எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு கவலை. Some are worrying, oh, why did I get married? சில பேருக்கு ஏன்டா கல்யாணம் ஆச்சுன்னு கவலை. When will I get married? எப்ப கல்யாணம் ஆகும்னு கவலை. When will this thing happen? இது எப்ப நடக்கும்? When will that thing happen? அது எப்ப நடக்கும்? You see, God provided worms for the birds. பறவைகளுக்கு புழுக்களை கொடுத்தாரே He கர்த்தர். did not throw them down the throat. அதுக்காக புழு எடுத்துட்டு வந்து தொண்டையில ஊட்டி விடல. The birds have to go and try hard. பறவைகள் தான் போய் புழுக்களை தேட வேண்டும். The animals do, right? They go in search of food. மிருகங்களும் அதைத்தானே செய்கிறது, இரையை தேடி அலைகிறது. God wants you to work. நீங்க தான் வேலை செய்யணும்னு கர்த்தர் He விரும்புகிறார். wants you to take the initiative. நீங்க தான் முதல் வேலையை செய்ய வேண்டும். In Matthew chapter 18 verse 18, மத்தேயு 18 அதிகாரம் 18 வசனம். God tells us when you lose things on this earth, பூமியிலே நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ it will be loosened on earth. அது பூமியிலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். Whatever you bind on earth will be bound in heaven. பூமியிலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் So கட்டப்பட்டிருக்கும். you need to take action. நீங்க தான் செயல்படணும். Maybe you are praying for your husband to get saved, உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று children நீங்கள் to get ஜெபிக்கலாம். saved. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கலாம். Maybe you want some addiction to leave, அல்லது ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக or வேண்டும் some என்று stronghold ஜெபிக்கலாம். in your home has to go. அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற அரணான கோட்டை இடிய வேண்டும் என்று Some kind of ஜெபிக்கலாம். chain that is still in your life has to உங்கள் be வாழ்க்கையில் broken. இருக்கிற சங்கிலிகள் அறுக்க வேண்டும் என்று ஜெபிக்கலாம். You take action நீங்க தான் செயல்படணும். and God will finish the action. கர்த்தர் செயலை முடித்து கொடுப்பார். Hallelujah. ஹalleluya. You see, the men and women in the Bible, வேதத்தில் காணப்படுகிற ஆண்களும் பெண்களும் God took them through difficulties before He brought them into the rewarding in His kingdom. அவருடைய ராஜ்யத்தினுடைய வெகுமதிகளை அளிப்பதற்கு முன்பதாக பல கஷ்ட சூழ்நிலைகள் வழியாக அவர்களை கொண்டு சென்றிருக்கிறார். Only when you go through, நீங்கள் அதன் வழியாக சென்றால்தான் you will see a breakthrough. நீங்கள் ஒரு பெரிய திருப்புமுனையை காண முடியும். How many believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? When you face failures, வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கும் when பொழுது, you face a defeat படுதோல்வியை சந்திக்கும் or பொழுது, a loss, அல்லது நஷ்டத்தை சந்திக்கும் பொழுது, obviously we go a little down, right? நிச்சயமாவே நம்முடைய மனம் சோர்ந்து போகும். Our soul is so downcast. நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போகும். Oh, God did so much miracle. Why didn't He do this for me? எனக்கு எவ்வளவு கர்த்தர் செய்தாரே, இதில் ஏன் கைவிட்டார்? But don't lose confidence. தைரியத்தை இழந்து விடாதீர்கள். God has a great blessing more than this. அதை பார்க்கிலும் பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். He has better things for you to do. உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. So one door is closed, God opens another ஒரு door. கதவு மூடினா பெரிய கதவு திறக்கும். And you see, in life, sometimes you win, sometimes you lose. வாழ்க்கையில சில நேரம் ஜெயிப்போம், சில நேரம் தோப்போம். Sometimes God, you get monkeys, some monkeys gets you. சில நேரத்துல நாம குரங்கு பிடிப்போம், சில நேரத்துல குரங்கு உங்களை பிடிக்கும். போன மாசம் ஒரே குரங்கு ப்ராப்ளம் எங்க வீட்டுல.
My wife, she got nice plants in the balcony. எங்க வீட்ல என்னுடைய மனைவி நல்ல செடிகளை எல்லாம் வைத்திருந்தார்கள். Beautiful pots. அழகான பாட்ஸ் எல்லாம். These monkeys, they came and broke all the pots. குரங்கு வந்து எல்லா பானையும் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுச்சு. They came in search of mangoes and bananas. அங்க வந்து மாம்பழம் கிடைக்குமா, பனானா கிடைக்குமா, வாழைப்பழம் கிடைக்குமான்னு So for a month, I had to fight with the monkeys with the long stick. ஒரு பெரிய குச்சி வச்சிட்டு ஒரு மாசம் ஃபுல்லா குரங்கு கூட சண்டை போட்டு. Every day half an hour. Daily mop stick எடுத்துட்டு அடிச்சிட்டு. தெருஸ்லாம் ஓடிட்டு கூடயே நாயும் ஓடி. These are difficult things, right? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? But in all situations, எல்லா சூழ்நிலையிலும் when you face such difficult times, கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது குரங்கெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, இதோட பிரச்சனைலாம் இருக்குல்ல. So what I'm trying to tell you is, சொல்ல விரும்புவது என்னவென்றால், the Lord is trying to develop your character. ஆண்டவர் உங்களுடைய குணாதிசயத்தை வளர்க்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். When you face failures, வாழ்க்கையில தோல்விகளை, நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது, discouragement, disappointment, சோர்வுகள், ஏமாற்றங்களை சந்திக்கும் பொழுது, God is building up your character. ஆண்டவர் உங்கள் குணத்தை கட்டுகிறார். He wants you to come more closer to Him. அவரோடு இன்னமும் நெருங்கி சேர வேண்டும் என்று விரும்புகிறார். Start to worship and praise and அவரை pray. துதிக்க ஆரம்பியுங்கள், ஜெபிக்க ஆரம்பியுங்கள், ஆராதிக்க ஆரம்பியுங்கள். Church, in life you will not win all the games that you play. நீ விளையாடுகிற எல்லா விளையாட்டிலும் நீ ஜெயிக்க முடியாது. But with all persistence and perseverance, நீங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் நிலைத்திருப்பீர்கள். you will get your divine assignment. உங்களுக்காக கர்த்தர் நியமித்த அந்த தெய்வீக வேலையை செய்து முடிப்பீர்கள். How many believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. He will give you. அவரே கொடுப்பார். For He said, I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். Read Psalm 91. சங்கீதம் 91 We are now by heart, verses from 4 to 6. 4 முதல் 6 வசனம் வரைக்கும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். Amen. Amen. The Lord tells us this morning, do not be afraid. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. Confidence means living with faith. தைரியம் என்றால் என்ன? விசுவாசத்தோடே வாழ்வது. In this world we see people, they run into self improvement conferences and seminars. நிறைய பேர் வந்து சுய மேம்பாட்டு கருத்தரங்கெல்லாம் போய் கலந்து கொள்கிறார்கள். They pay a lot of money and they go into the seminars. நிறைய பணம் கட்டி அந்த கருத்தரங்குக்கு போவார்கள். And they sell books. அங்க வந்து புக் எல்லாம் விற்பாங்க. They'll make you buy books to read. அதை படிப்பதற்கு புத்தகங்களை விற்பார்கள். So that you would gain confidence. அதை படிச்சிட்டு உங்களுக்கு தைரியம் வந்துரும். They'll teach people to get around with people with positive outlook on life. நேர்மறையாக யோசிக்கிறவர்களோடு நீங்கள் பழக வேண்டும் என்று சொல்வார்கள். And recently my daughter Michelle, she has an interview with the bank CEOs. சமீபத்துல மிஷேலுக்கு பேங்க் CEOs கூட ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. And though they're in interviews, they don't do it in office. So they probably ask them to come to a restaurant and have a dinner or lunch and they interview people. அங்க CEOs வந்து இன்டர்வியூஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா ரெஸ்டாரண்ட் இல்ல ஹோட்டல் கூப்பிட்டு லஞ்ச் கூப்பிட்டு அப்படியே they will talk. So they said you come with power dress. நீங்க பவர் Dress போட்டு வாங்கன்னு சொன்னாங்க. என்ன dress? And she called us and said, what is power dress? எனக்கு flower dress தான் தெரியும். எனக்கு பூ போட்ட Dress தான் தெரியும். பவர் Dress. இந்த dress பார்த்தா தொலைதொலைன்னு வைஃப் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க. ப்ரே பண்ணுங்க நல்லா வாங்க. இது பவர் dress இல்லை. power dress. So she doesn't know what power dress. பவர் Dressனா என்னன்னு உங்களுக்கு தெரியல. I said to wear some dress and go. ஏதோ ஒரு Dress வாங்கி போட்டு போ. They teach all this how to power dress. எப்படி பவர் Dress போடுறது, how to power talk. பவர்ஃபுல்லா பேசுறது and power eating. பவர்ஃபுல்லா சாப்பிடுறது. This all happens in the self improvement. இந்த சுய மேம்பாட்டு கருத்தரங்கிலே இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறாங்க. But these are all waste things, right? இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. And they tell you, and when you read such books and when you walk with this outlook, positive outlook life, இந்த புக் எல்லாம் படிச்சு அப்படியே நேர்மறையாக நீங்க நடக்க, they say you will gain confidence. அப்படிலாம் நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வந்துரும். But confidence means living with faith. தைரியம்னா என்னன்னா விசுவாசத்தோடு வாழ்வது. Faith is not inherited. விசுவாசம் என்பது பெற்றுக்கொள்ளுதல். But it is developed. அதை வளர்த்துக் கொள்கிறோம். You will read Romans chapter 10 verse 17. ரோமர் 10 அதிகாரம் 17 வசனம். Faith comes by hearing. விசுவாசம் கேள்விப்படுவதினால் வருகிறது. Hearing the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. Bible says faith comes. விசுவாசம் வருகிறது.
The word comes means it is constantly in the process of developing. இந்த வார்த்தை வந்து தொடர்ந்து உங்களை முன்னேற்றுகிறது. God's word is a written word. கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை. God's word is a living word. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. His word is inspired by the power of the Holy Spirit. அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியினாலே அது ஏவப்பட்டு வருகிறது. His word is saturated with divine confidence. அவருடைய வார்த்தை தெய்வீக தைரியத்தினாலே நிறைந்திருக்கிறது. So that is why God wants us to read the word. ஆகவே தான் கர்த்தர் நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்று If you read the Bible, வேதத்தை நீங்கள் படித்தால் it will take every dullness out of your life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகளையும் அது நீக்கும். Hallelujah. Hallelujah. How many of you reading Bible? எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? சுமனாச்சு கை தூக்குறாரு. நிஜமாவே. Hallelujah. Hallelujah. Read the word. கர்த்தருடைய வார்த்தையை படியுங்கள். Every morning you get up from your bed. நீங்க அதிகாலையில எழுந்திருக்கும் பொழுது let not your hand reach out for your cell phone. எங்க மொபைல் இருக்குன்னு தடவாம thank the Lord and praise him. கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை துதியுங்கள். Thank you for the life you given me today. எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக ஜீவனுக்காக நன்றி. Thank you for this beautiful day. இந்த அழகான நாளுக்காக நன்றி. And open the Bible and read the word. வேதத்தை திறந்து படியுங்கள். It will remove all your dullness. உங்களுடைய சோர்வுகளை இது மாற்றும். It will remove every doubting life in your உங்கள் life. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் அது கொன்று போடும். When you have the spirit of doubt in their life. வாழ்க்கையில் சந்தேகங்கள் இருக்கும் பொழுது doubting the husband, doubting the wife, கணவரை சந்தேகப்படுவது, மனைவியை சந்தேகப்படுவது, doubting their own job, வேலையை சந்தேகப்படுவது. let that spirit of doubt leave in the name of Jesus. பேய் உங்களை விட்டு விலகட்டும். Let the spirit of fear leave in the name of Jesus. பயம் உங்களை விட்டு விலகட்டும். Let every spirit of dullness leave. சோர்வுகள் மந்தத்தன்மை நீங்கட்டும். As you go on reading his word தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது and transforms you, அது உங்களை மாற்றட்டும். so church, have confidence in Christ. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள். Men and women of God face many giants in their lives. வாழ்க்கையில் ஆண்களும் பெண்களும் பல ராட்சதர்களை They சந்திக்கிறார்கள். live by faith in God. தேவன் மீது நம்பிக்கை வைத்து They have faith வாழ்கிறார்கள். in themselves as well. தங்கள் மீதும் அவர்கள் நம்பிக்கை They வைத்திருக்கிறார்கள். delivered millions of people from the Egyptian bondage. எகிப்திய கட்டுகளில் இருந்து லட்ச மக்களை மீட்டுக் கொண்டு They called வந்தார்கள். on fire from heaven. அவர்கள் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார்கள். They healed many sick people. பல வியாதிஸ்தர்களை குணமாக்கினார்கள். They raised the dead. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். Nothing is impossible to those who believe and are called according to the purpose of God. விசுவாசிக்கிறவனுக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. Hallelujah. Hallelujah. Nothing is difficult for you. எதுவுமே கடினமானது இல்லை. When you really understand the word of God, கர்த்தருடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டால் you can have unshakable confidence. அசைக்க முடியாத தைரியம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். Constantly believe that God can do bigger things. தொடர்ந்து பெரிய காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும் என்று He நம்புகிறேன். can do bigger and better things than yesterday. நேற்று செய்ததை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக இன்னும் சிறந்ததாக கர்த்தரால் செய்ய So முடியும். never think about your lack. உங்களுடைய குறைவையே நினைத்துக் கொண்டிராதீர்கள். That's why Jesus said, do not worry about it. இயேசு சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். Because tomorrow has its own worries. நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். Hallelujah. Hallelujah. He has promised you அவர் உங்களுக்கு வாக்கு that கொடுத்திருக்கிறார். He will never leave you nor forsake உங்களை you. விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லி You இருக்கிறார். are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. When you believe Him by faith, அவரை விசுவாசத்திலே நம்பும் பொழுது, walk by faith, விசுவாசத்தின்படி நடக்கும் live பொழுது, by faith, விசுவாசத்தின்படி ஜீவிக்கும் பொழுது, and not by sight. காண்கிறபடி அல்ல. Hallelujah. Hallelujah. Have faith in Christ Jesus. கர்த்தர் மீது விசுவாசம் வையுங்கள். Thirdly, we see Proverbs chapter 24 verse 10. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 வசனம். Bible says, if you faint in the day of trouble, ஆபத்து நாளிலே நீ சோர்ந்து போவாயானால் your strength will be உன்னுடைய strong. பலன் குறுகினது. Amen. Amen. ஆமென். How do you overcome those moments when you feel inferior? நீங்க பலவீனராக யோசிக்கிற தருணங்களை எப்படி மேற்கொள்ள போகிறீர்கள்? When you feel intimidated? நீங்கள் மிகவும் குறுகி போனதாக எண்ணும் பொழுது எப்படி அதை மேற்கொள்ள Inadequate in the face of crisis that is right in front of you. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான திராணி உங்களிடத்தில் இல்லை என்று நீங்கள் உணர்கிற தருணத்தை எப்படி கையாள When போகிறீர்கள்? the devil comes like a roaring lion, பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் வரும் பொழுது அதை எப்படி சமாளிக்க trying போகிறீர்கள்? to overwhelm you with all kinds of fear, எல்லா விதமான பயத்தினாலே உங்களை நடுங்க பண்ணும் பொழுது என்ன செய்ய with போகிறீர்கள்? uncertainty and insecurity. உங்களுக்கு பாதுகாப்பின்மை நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய What போகிறீர்கள்? do you do in this time of situation? நிச்சயமற்ற சூழ்நிலைகளிலே என்ன செய்ய போகிறீர்கள்? But most people, many Christians, பல கிறிஸ்தவர்கள் and this situation they develop a quitting mentality. அந்த நேரத்தில் விட்டு ஓடுகிற ஒரு மனநிலைக்கு சென்று They விடுகிறார்கள். quit marriage, திருமண வாழ்க்கை விட்டு ஓடி விடுவார்கள். they quit a church, திருச்சபை விட்டு ஓடி they விடுவார்கள். quit job. வேலை விட்டு ஓடி விடுவார்கள். Oh, there's a lot of problems, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ பிரச்சனையை விட்டு ஓடி விடுவார்கள். there's a lot of pressure, frustration. வெறுப்பு, கசப்பு, அழுத்தம், Difficulties start to mount. அந்த கஷ்டங்கள் அவர்கள் மீது மலையைப் போல் குவிகிறது. In this time, இந்த நேரத்தில் like Matthew chapter 24 verse 13 மத்தேயு says, 24 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது போல what you have to do is நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
give up every thought about quitting. விட்டு ஓடுகிற எல்லா மனநிலையை விட்டு விடுங்கள். Matthew chapter 24 verse 13 says, he who endures till the end will be saved. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். You got to have that kind of faith. அப்படிப்பட்ட விசுவாசம் தான் நமக்கு வேண்டும். Endure in faith. தொடர்ந்து நிலைத்து நிற்கிற விசுவாசம். Apostle Paul says, fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் ஓட்டத்தை ஓடி முடிப்பீர்கள். Start developing confidence. தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். Stop making excuses. சாக்கு போக்கு சொல்வதை எல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Winston Churchill once said, the price of greatness is responsibility. வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், பொறுப்பினுடைய அடையாளம் என்ன, வெற்றியினுடைய அடையாளம் என்ன, பொறுப்பேற்றுக் கொள்வது. Amen. Amen. So when you accept responsibility, பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது you will have a great living. பெரிய உங்க வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும். அவன் சொல்லலாம். ஆமென். Don't blame it on others. மத்தவங்க மேல பழி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடாதீங்க. Take the challenge. சவாலை Face எதிர்கொள்ளுங்கள். as it comes. அது வரும் பொழுது அதை சந்தியுங்கள். Have confidence in God. தேவன் மீது நம்பிக்கையா இருங்கள். God by faith and prayer like ஆண்டவரின் David. ஜெபத்தோடு நீங்கள் கேளுங்கள், தாவீதை போல, Like Ezekiel. எசேக்கியாவை போல, Like Job. யோபை போல. Lord, build my faith. ஆண்டவரின் விசுவாசத்தை கட்டும் ஆண்டவரே. Let me not lack in faith. நான் விசுவாசத்திலே குறைவுபட்டு Let me not காணப்படக்கூடாது. lack in confidence in you. நான் தைரியத்திலே குறைந்து போய் Let me not காணப்படக்கூடாது. lack in hope in you. உன் மீது வைக்கிற நம்பிக்கையிலே குறைபடக்கூடாது. So you are responsible for you when a responsibility is committed to you. உங்களிடத்தில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் பொழுது அதற்கு நீங்கள் பொறுப்பாளிகளாக So இருக்கிறீர்கள். never surrender to the cancer of fear. பயம் என்கிற புற்றுநோய்க்கு உங்களை விட்டு போடாதீர்கள். Never be intimidated by your weakness. உங்களுடைய பலவீனங்கள் உங்களை கீழே தள்ளி விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக. Never worry, master your mind. நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள், உங்கள் மனதின் மீது ஆதிக்கம் செலுத்துங்கள். Many people are doing that. நிறைய பேர் கவலையிலேயே உழன்று கிடக்கிறோம். When the BP rises, அவ்வளவுதான், உடனே ரத்தம் கொதித்து விடுகிறது. sugar level goes high. அப்புறமா சர்க்கரையின் அளவு அதிகமாகி விடுகிறது. You keep on thinking and worrying. யோசிச்சு கவலைப்பட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா சிக்னஸும் cast your burden onto Jesus. உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். He says, I will care for you. நான் உங்களுக்காக அக்கறை கொள்வேன். Hallelujah. Hallelujah. All your burdens. எல்லா பாரங்களையும் Because our God is a caring God. நம்முடைய ஆண்டவர் அக்கறை உள்ள ஆண்டவர். He cares for you every second. ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் அக்கறை உள்ளவராக He is இருக்கிறார். always mindful of you. எப்பொழுதும் நம் மீதே சிந்தை உள்ளவராக He இருக்கிறார். knows what to do with us. நம்மை வைத்துக் கொண்டு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். Right time, சரியான நேரம், according to His will, அவருடைய சித்தம், all things are possible. எல்லாம் கூடும். How many believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. ஆமென். So never let worry master you. கவலை உங்களை மேற்கொள்ள Never விடாதீர்கள். let loneliness overtake தனிமை you. உங்களை மேற்கொள்ள Never விடாதீர்கள். play the inferior role of a victim. நான் ஒரு ஐயோ பாவம் என்கிற சுய பச்சாதாபத்தினுடைய வேலையை If you செய்யாதீர்கள். don't finish the race, ஓட்டத்தை முடித்து விடாதீர்கள். you will never stand in the winner's circle. நீங்கள் ஓட்டத்தை முடிக்காவிட்டால் வெற்றியாளர்களுடைய பந்தியிலே நிற்க மாட்டீர்கள். See yourself as God sees you. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பாருங்கள். Hallelujah. Hallelujah. So never quit. ஆக விட்டு ஓடாதீர்கள். Fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போர் இருந்து போராடுங்கள். God will not consult your past to determine your future. உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு கருத்து கேட்க But He மாட்டார். will forgive all your past. உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார். And He will give you a brand future. உங்களுக்கு புதிய எதிர்காலத்தை கொடுப்பார். We are more than conquerors. How many நீங்கள் believe that? முற்றிலும் Hallelujah. ஜெயங்கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். Paul also says to the church in Corinthians, கொரிந்து திருச்சபைக்கு பவுல் சொல்கிறார், he says, I have confidence in you. உன் மீது நம்பிக்கையாக இருக்கு, உங்களை நம்புகிறேன் திருச்சபை. Why did he say that? ஏன் அதை சொல்கிறார்? Because if you read the first Corinthians book, 1 கொரிந்தியர் புத்தகத்தை நீங்கள் படிப்பீர்களானால், in the Corinthian church is a rich church. கொரிந்தியன் திருச்சபை அது ஒரு பணக்கார சபை. But there was certain situation happening in the church. ஆனா சபையில ஏதோ சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. Some are getting drunk at communion கம்யூனியன் சர்வீஸ் சில பேர் குடிக்கிறார்கள். and treating the poor people very badly. ஏழைகளை எல்லாம் வஞ்சிக்கிறார்கள். There was sexual immorality in the church. திருச்சபையில பாலுறவிலே தீமை நடந்தது. Some believers, they horribly misuse the gifts of the Spirit. சில விசுவாசிகள் கர்த்தருடைய வரங்களை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். All these are mentioned in the first book of Corinthians. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே இதெல்லாம் நம்மால் படிக்க So முடியும். Apostle Paul is writing to straighten them out. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை சீர்படுத்துவதற்காக எழுதுகிறார். And fortunately, the Corinthians, they repented கொரிந்திய திருச்சபை மக்கள் மனம் திரும்புகிறார்கள். and they become new creation in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறார்கள். And Paul writes the same word to the people in 2 Corinthians chapter 7 verse 16. அதே திருச்சபை மக்களுக்கு 2 கொரிந்தியரிலே அவர் எழுதுகிறார். To all who had sinned and turned around. நீங்கள் பாவம் செய்து சுற்றி கொண்டிருந்த அத்தனை பேர்களும்,
Amen. Amen. He says, I have confidence in you. நீங்கள் மனம் திரும்பினபடினால் உங்கள் மீது நம்பிக்கையா In இருக்கிறேன். Proverbs chapter 3 verse 5. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Trust in the Lord கர்த்தர் மீது நம்பிக்கையா இருங்கள் with all your heart. உங்கள் முழு இதயத்தோடும். Then he says, lean not on your own உங்கள் understanding. சுய புத்தியின் மேல் சாய வேண்டாம் என்று சொல்கிறார். Amen. Amen. Lean not on your own உங்கள் understanding. சுய புரிந்துகொள்ளுதல் மீது சாய்ந்திருக்க வேண்டாம். When you trust in the Lord, கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கை you will வைப்பீர்கள். never be confounded, நீங்கள் அதனாலே நீங்கள் அடிமைப்பட்டிருக்க மாட்டீர்கள். because he will never fail you. அவர் ஒரு நாளும் உங்களை தோற்று போக பண்ண மாட்டார். How many know that Jesus never fails? இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். Hallelujah. He will never fail you, never leave you, nor forsake. அவர் உங்களை கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார், விட்டு போகவும் மாட்டார். So have confidence in Christ. அவர் மீது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக I இருங்கள். want you to read Habakkuk chapter 3 verse 17 and 18. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17 18 வசனங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் Amen. திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். Amen. Amen. எது போனாலும் சரி. Amen. Amen. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி. அவ்வளவுதான் நம்ம செய்ய கேட்கல. Amen. Amen. Let's all stand together. எல்லாரும் எழுந்து நன்றி நன்றி. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் போதும், பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலன் போதும், பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரம் உண்டு, அவனை திடற்கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடற்கொள் என் மகனே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் போதும், பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. விசுவாசத்தோடு எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கலங்கினாலும் மனம் புரிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் புரிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் போதும், பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலன் போதும், பூரணமாய் விளங்கும். May we sit there? உட்காரலாம்.